ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா? சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. இந்த வீடியோ வந்து என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்னோடய வ்ளாகுக்கு நான் யூஸ் பண்ணுற அக்சசரிஸு, அப்புறம் வந்து கேஜெட்ஸு, அப்புறம் Motovlog யூஸ் பண்ணுற அக்சசரிஸ், இதெல்லாம் தான் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நிறைய பேரில் ஒரு 5-6 பேர் வந்து என்கிட்ட வந்து டிஎம் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் என்ன கேம் யூஸ் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து Motovlog செட்டப் வந்து வீடியோ போடுங்க ப்ரோ. நான் வந்து ஓகே சரி இது ஒரு வீடியோ போடணுமான்னு யோசிச்சுட்டு பட் ஓகே நம்மளை நம்பி கேட்குறீங்க. ஸோ அந்த 5 பேருக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். மேபி பார்க்குற உங்களுக்கும் யூஸ் ஆகலாம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ ஓகேவா? நான் வந்து பேசிக்காக வந்து ஒரு 4 ஐட்டம் தான் மெயினாக யூஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வந்து கேம், ஓகேவா, என்னோடய சோனி கேமரா யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து Gopro யூஸ் பண்ணேன், அதோட மைக்கு. அப்புறம் வந்து இந்த வ்ளாக் பண்ணுறதுக்கான கேமரா மைக். ஓகேவா? இதெல்லாம் தான் வந்து பேசிக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு வந்து பார்க்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் வந்து இவ்வளோ இருந்தால் தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முடியுமா, இதெல்லாம் இருந்தால் தான் வந்து ரன் பண்ணிட்டுனா அப்படிலாம் வந்து ஒன்றுமே இல்லை. டூ வித் வாட் யூ ஹேவ். ஓகேவா? ஸோ அதாவது ஒரு ஃபோன் கூட போதும். நானும் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபோன் வச்சு தான் வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் வந்து வாங்கினது. இதெல்லாம் என்கிட்ட இருந்தது. நான் வந்து வேறு என்னோடய ஒர்க் ரிலேட்டடாக வந்து இதை வாங்கினேன். பட் வந்து நான் அப்படியே இதை வந்து வ்ளாகிங்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஸோ வ்ளாக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் வேணும்னா வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, எடுத்த உடனே இதெல்லாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஓரளவுக்கு உங்கள் கண்டென்ட்ஸ் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்கணும், மோர் வந்து எப்படி சொல்கிறது, ஆடியன்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேபி இன் ஃப்யூச்சர் நீங்கள் வந்து இதெல்லாம் வாங்கிக்கலாம். பட் ஸ்டார்டிங்லேயே வந்து இவ்வளோ வாங்கி தான் ஆரம்பிக்கணுன்றதுலாம் அவசியம் இல்லை. ஸோ வித்தவுட் டிலே நான் என்னென்ன வச்சுருக்கேன், அதில் எவ்வளோ என்னன்றது வந்து எல்லாத்தையுமே வந்து நான் அப்படியே லிஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். Let's get to the video. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் மெயினாக யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஹெல்மெட்டு. ஸ்டார்டிங் வந்து இது வந்து ரொம்ப மேண்டட்டரியான ஒரு திங் என்னென்னா வந்து இந்த ஹெல்மெட்டு. சப்போஸ் நீங்கள் Motovlog ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக ஹெல்மெட் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட் திங் இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்கும்போது 3400 சம்திங். ஓகேவா? இதோட ப்ரைஸ் வந்து அவ்வளோ தான். அண்ட் வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த மெயின் திங் வந்து உங்களுக்கு வந்து Gopro தேவைப்படும். ஸோ உங்களுக்கு செகண்ட் மோஸ்ட்டாக வந்து Gopro தேவைப்படும். Gopro ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கும்போது Hero 7 வச்சுருக்கேன் என்னோடய மாடலு. இதோட வந்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 30,000 கிட்ட வரும். அண்ட் இதோட மைக் அடாப்டர் ஒன்று இருக்கும். அது போய்ட்டு இதோ இருக்குது. இதோட மைக் அடாப்டர் இருக்குது. இதோட மைக் அடாப்டரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து அரௌண்டு 5K வரும் உங்களுக்கு. 4500 5K கிட்ட வரும். இந்த மைக் இருந்தால் தான் நீங்கள் வந்து ஹெல்மெட்டில் மைக்கை போட்டு வ்ளாக் பண்ண முடியும். இது ஆக்சுவலாக வந்து மைக் கிடையாது, கோப்ரோக்கும் மைக்குக்கும் கனெக்ட் பண்ணுற அடாப்டர். ஓகேவா? இருந்தால் தான் நீங்கள் கோப்ரோவில் மைக் கனெக்ட் பண்ணி பேச முடியும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 5K அரௌண்ட். ஓகே, 4500 to 5000. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மோஸ்ட் என்ன தேவைப்படுனா கோப்ரோவோட பேட்ரி. பாருங்கள், என்னோட நிற்க மாட்டேங்குது. ஓகே, இது வந்து கோப்ரோவோட பேட்ரி. கோப்ரோவோட அடிஷ்னல் பேட்டரியோட காஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1800. பட் வந்து இப்போ Hero 7க்கு வந்து பேட்ரி வந்து அவ்வளோவா கிடைக்கிறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் சொல்கிறேன், ஒரு பேக்கப் பேட்டரி வந்து கண்டிப்பாக இல்லாமல் நம்மளால் Motovlog பண்ண முடியாது. ஸோ ஒரு பேட்டரி வந்து Gopro கூட வந்துடும். அண்ட் இது அடிஷ்னல் பேட்டரி. இதோட ப்ரைஸ் வந்து 1800. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து என்ன தேவைப்படுனா இது பாருங்கள், ட்ரைபாட். இது ஆக்சுவலி வந்து ட்ரைபாட் கிடையாது, இது வந்து ஆக்டோபஸ் பாட்னு சொல்லுவாங்க இதை. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்து 400 அமேசானில் தான் வாங்கினேன். அண்டு இது வந்து கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து பெண்ட் பண்ணி எங்கே வேணால் வச்சுக்க முடியும். ஸோ ஜன்னலில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயினில் எல்லாம் போடலாம், அதில் வண்டியில் கூட வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 400. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட இது சொல்ல மாதிரி சின் ஸ்டாப் மவுண்ட். ஓகேவா? நீங்கள் இது இருந்தால் தான் வந்து எப்படி சொல்கிறது, உங்கள் ஹெல்மெட்டில் வந்து நீங்கள் Gopro மவுண்ட் பண்ணி வ்ளாக் பண்ண முடியும். ஆக்சுவலாக நீங்கள் சின் ஸ்டாப் மவுண்ட் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இதோட ஆல்டர்னேட்டிவ்ஸ் கூட நிறைய இருக்குது மார்க்கெட்டில். மேபி நீங்கள் அதை வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஹெல்மெட்டில் நீங்கள் ஸ்டிக் பண்ணுறது பிடிக்கல, நான் வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ணுவேன், பர்சனல் யூஸ் வெளில போவேன், எனக்கு அது அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த சின் ஸ்டாப் மவுண்ட் வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 750. அண்டு இன்னொன்று என்னென்னா, இந்த பாருங்கள், இது வந்து மைக். ஓகேவா? மைக்கில் வந்து ஹெல்மெட் உள்ளே வச்சுருக்கோம், உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அந்த அடாப்டர் காமிச்சல, அடாப்டருக்கும் இந்த மைக்குக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து மைக் கேட்கும் பேசுகிறது. அடாப்டரும் நீங்கள் இந்த மைக்கையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து வாய்ஸ் பேச முடியும்.
எஸ் இந்த மைக்கோட காசு வந்து 250. நான் ஜஸ்ட் நார்மல் மைக் தான் வாங்கி போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் மைக் வாங்கினா மட்டும் போதாது. சப்போஸ் நீங்கள் போயா மைக் வாங்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த அடாப்டரில் போட்டிங்கன்னா யூஸ் ஆகும், ஒர்க் ஆகும். அப்படி இல்லைனா இங்கே இருக்க பாருங்கள், சின்ன அடாப்டர் மாதிரி ஒன்று இருக்கும், ஓகேவா? இங்கே இந்த ஒரு 1.5 inch சைஸில் இதோட பேர் வந்து TRRS to TRSன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது இருந்தால் தான் வந்து உங்களுக்கு கோப்ரோவில் வந்து ஆடியோ எடுக்கும். இந்த 2 ரிங்கு தெரியுதா? இந்த 2 ரிங்கு இதில் வந்து நார்மல் மைக்கில் வந்து 3 ரிங்க் வரும். அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த குட்டி அடாப்டரு. இது கண்டிப்பாக வந்து வேணும். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 200-400 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய கேம் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து என்னோடய கேமு. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய மாடல் வந்து சோனி ஆல்ஃபா 6400, ஓகேவா? இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா எங்கடா அது சோனி ஆல்ஃபான்னு போட்டிருக்குமே, இங்கே காணும், அந்த இருக்கு, இந்த இருக்கு பாருங்கள். சோனி ஆல்ஃபா 6400 கேமரா வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு கண்டுக்காதீங்க, குறைக்கல, ஓகேவா? இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இதோட பாடி மட்டும், பாடினா இங்கே இருக்கல இந்த பார்ட் மட்டும் 70,000. அண்டு லென்ஸு தனியாக வாங்கினீங்கன்னா இது ஒரு 40,000. ஏன்னா வந்து இந்த கேம் வந்து கிட் லென்ஸோட வராது. அந்தமாரி மாடல்லாம் வந்து எப்போயோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நான் வாங்கி ஒரு 2 years இருக்கும், அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நான் லென்ஸ் தனியாக பாடி தனியாக தான் வாங்கினேன். டோட்டலாக வந்து ஒரு 1,10,000 கிட்ட வந்தது. நீங்கள் வந்து இந்த லென்ஸுக்கு பதிலாக நீங்கள் வந்து இன்னும் டெப்த் எஃபெக்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ப்ரைம் லென்ஸ்லாம் இருக்கும், சிக்மா, சாமியங், அந்தமாரி நிறைய லென்சஸ் இருக்குது. அதோட நான் ஆல்டர்னேட்டிவ் லென்சஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க் கொடுத்துறேன். நான் யூஸ் பண்ணுறது இதுதான் 1835mm லென்ஸு, சோனியோட ஒரிஜினல் லென்ஸு. இது வந்து சோனியோட ஆல்ஃபா 6400 பாடி, ஓகே? இந்த கேம் சீரீஸ் சொல்கிறேன், செம ஒர்த்து ப்ரோ, டேம் ஒர்த். நல்லா வந்து யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். நான் வாங்கினதில் எனக்கு தெரிஞ்சு வந்து இது நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா வந்து இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மிரர்லெஸ் கேம், ஓகேவா? மிரர்லெஸ்ன்றதுனால வந்து நம்மளுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஃபோட்டோஸு வீடியோஸ்லாம் வந்து சீரியஸ்லி ப்ரோ வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த கேமு. அண்டு ஃபோக்கஸ்லாம் சொல்லவே வேணாம், சோனி இட்ஸ் லிட்ரலி ஒர்த்தியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போயா மைக், ஓகேவா? இந்த மைக் தான் நான் வந்து கேமராவில் வந்து இன்டர்னலாக வாய்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணேன். இப்போ அந்த மைக் அங்கே கழட்டி வச்சதுனால வாய்ஸ் கொஞ்சம் லோவாக கேட்கும். இது வந்து போயாவோட வ்ளாகிங் MM1 நினைக்கிறேன் இந்த மாடல், ஓகேவா? MM1 MM1 போட்டுருக்கு பாருங்கள், இங்கே இருக்குது MM1, ஓகே? இது வந்து வ்ளாகிங் யூஸ் பண்ணுற மைக்கு. இது மைக் பார்த்திங்கன்னா உள்ளே சின்னதாக தான் இருக்கும். இந்த பாருங்கள் காட்டுறது மூவ் பண்ணி. மைக்கோட சைஸ் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் இருக்கும், ஓகேவா? இதுதான் வந்து உங்களுக்கு வந்து மைக்கு. இது வந்து மேலே வர ஃபர்னு சொல்லுவாங்க, இது பேர் வந்து கேட் ஃபர்னு சொல்லுவாங்க, அப்படின்னா வந்து டெத் கேட்னு சொல்லுவாங்க. இது வந்து வின் நாய்ஸு அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும். இது வந்து கேமராவில் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஹார்ஸ், ஓகேவா? இது வந்து கேபிள், கேமராவில் 1 மைக்கில் 1, ஓகேவா? ஸோ இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2000 மைக்கோட ரேட்டு. நீங்கள் இந்தமாரி வாங்காமல் வந்து நார்மலாக ஒயர்டு மைக் வாங்கினீங்கன்னா அது ரேட்டு கம்மி, ஒரு 800 அந்தமாரி தான் வரும். ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுற மைக்கு. இதோட குவாலிட்டியும் வந்து வின் நாய்ஸும் நல்லா ப்ரொடெக்ட் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து என்னோடய சோனி கேமராவோட அடிஷ்னல் பேட்ரி. இந்த பேட்ரி பார்க்க தான் இவ்வளோன்னு இருக்கும், பட் இதோட காஸ்ட் வந்து நீங்கள் கெஸ் பண்ணுங்களேன், உங்களுக்கு 5 seconds டைம் எவ்வளோ இருக்கும். ஆக்சுவலாக வந்து இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து 4,900 அண்ட் சம்திங், 5,000 கிட்ட, ஓகேவா? இந்த ஒரு பேட்டரியோட காஸ்ட்டு. ஏன்னா கோப்ரோவோட பேட்டரியும் உங்களுக்கு வந்து 1,800 வரும்போது கேமராவோட பேட்டரி வந்து 5,000 வந்து நம்ம ஆச்சரியப்படக்கூடாது, இட்ஸ் பிரிட்டி நார்மல். இதோட ரேட் வந்து 5,000, ஓகேவா? நான் டோட்டலாக வந்து உங்களுக்கு எவ்வளோ என்னான்றது வந்து எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வீடியோலையும் எல்லாத்தையும் சைடில் போட்டிருப்பேன், கடைசியில் வந்து மொத்தமாக போடுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனலி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோனு ரியல்மி GT மாஸ்டர் எடிஷன் தான் வச்சுருக்கேன், ஓகேவா? இதில் தான் வந்து நான் மோஸ்ட்டாக வந்து எப்படி சொல்கிறது, டைம் இல்லாதப்போ வந்து இதில் தான் நான் வந்து எடிட் பண்ணுவேன். இந்த பாருங்கள், இதில் தான் நான் வந்து எடிட் பண்ணுவேன், என் ஃபோனில் தான். நீங்கள் வந்து என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அது உங்களோட விருப்பம். ஸோ ஓவராலாக இவ்வளோ தான் நம்ம கேஜெட்ஸு. அண்ட் வந்து இன்னொன்று சொல்ல மாட்டேன், SD கார்ட்ஸ் தான் பாருங்கள். SD கார்ட்ஸ் வந்து இதோட ரேட்லாம் வந்து இருக்கு, நான் நோட் பேடில் போட்டு வச்சுருக்கேன், நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தோட காஸ்ட்டும் இங்கே போட்டிருக்கேன், தெரியுதா? எல்லாத்தோட காஸ்ட்டும் வந்து இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். கோப்ரோ வந்து 30K, அடாப்டர் 5K, மைக்கு 250, சின் ஸ்டாப் 750, கொரில்லா போர்டு 400, கேமரா பாடி 70K, லென்ஸு 40K, SD கார்டு சின்னது வந்து 630. சின்னதுனா வந்து கோப்ரோவில் போடுற SD கார்டு, ஓகே? SD கார்டு பிக்னா வந்து கேமராவில் போடுறது 64GB, அதுவும் வந்து 1500. போயா மைக் 2000. அப்புறம் வந்து ஃபோன் வந்து இட்ஸ் டிபெண்ட் அப்பான் யூஎஸ், ஓகே? நீங்கள் என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான், ஓகே, வேரி ஆகும். நான் வந்து
ஸோ அவ்வளோதான். ஸோ கைஸ் இதெல்லாம் தான் வந்து என்கிட்ட இருக்க கேஜெட்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். தூத்துதியா ஃபேன் போட்டால் சவுண்ட் கேட்கும். ஏசி ரிமோட்டை காணும். சரி ஓகே, நோ இஷ்யூஸ். வீடியோ எடுத்து முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மேபி சின்ன பிட் பிடிச்சிருந்தாலும் யூஸ் ஆகும் நினச்சிருந்தாலும் தம்ஸ் அப், ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். பாய்.